பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 14:5 14:25 பாருங்க. 14:5 நீ சாட்சிக்காரன் பொய் சொல்லார். 14:25 நீங்க பார்க்கும்போது மெய்யான சாட்சி ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். என்ன மெய்யான சாட்சி? பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்தான சொல்கிறது தான் சாட்சி. புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:33 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பலமா அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு எழுந்தார், அவரை ஜீவிக்கிறார் என்பதை சாட்சி கொடுத்தார். அதுக்கு நானும் ஒரு சாட்சி தான். அன்புக்குரியவர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பைபிள் சொல்லுது, அவர் எளியவனை புழுதிந்து எடுத்து பிரபுகள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் அமர செய்கிறார். ஒரு மத்தியில் பேசுற நான் ஆகாய் சங்கர் என்று ஞானசானம் எடுத்த அப்புறம் பேர் வந்தது. அதுக்கு முன்னே நல்லா பிரேக் டான்ஸ், பரதநாட்டியம் எல்லாம் ஆடிக்கொண்டு இருந்தது. சாதாரண ஆளு கிடையாது. ஒரு புழுதி அப்படின்னா குப்பையில் இருந்த எண்ணெய். ஒருவேளை சாப்பாடு கஷ்டம், உடம்பெல்லாம் விளைவினோம், பலவிதமான சரீரத்துல போராட்டம், பொருளாதார பிரச்சனை, வறுமை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு தெரியுமா உங்களுக்கு? என் வீட்டுக்கே தெரியாது. என்னோட அம்மா அப்பா சின்ன வயசு இறந்துட்டார். ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் சவுக்காரப்பட்டில் பிச்சை எடுத்துக்கிறேன். அதில் வெக்கப்பட நான் ஒருபோதும் நான் வெக்கப்படலை. அப்படியாப்பட்ட என் வாழ்க்கையை ஆண்டவர் குப்பிலிருந்து எடுத்து அப்படின்னா ரட்சித்து இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நான். இன்னைக்கு பிரபுகள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் அமர செய்கிற தேவன் இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளுங்கள். பலவீனமாய் பிறந்தவன், பலவீனமாய் இருந்தவன் இயேசுவை எப்போ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அந்த பலவீனம், வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை. இன்னைக்கு அவருக்காக சாட்சியாக இருப்பதற்கு நாங்களே சாட்சி. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்களே சாட்சி. என் அன்புக்குரியவர்களே, நிச்சயம் நீங்களும் அந்த பாதையில் இருக்கலாம். பொழுதில் இருக்கிறேன், குப்பையில் இருக்கிறேன், என்னை உயர்த்த ஒருவரும் இல்லை என்பது உங்களை வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள், வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள். என பிரபுகள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் தேவன் உயர்த்ததான் ரட்சித்திருக்கிறார் என்பதை சொல்லி பாருங்கள். அது அப்படியே நடக்கும். என்னை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்களை உயர்த்துவார். God bless you.